சிஎம் விஜய செர்ஜியோ காட் அப்படின்னு யூஎஸ் அம்பாசிடர் ட்ரம்ப் அனுப்பிச்சு வச்சாரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் யூஎஸ்ல இருந்து இருக்கிற இந்தியாவுக்குள்ள அம்பாசிடர். இந்தியாவில் அம்பாசிடர் எங்க இருப்பாங்க? டெல்லியில தான் இருப்பாங்க. இந்தியாவுக்கும் அதுக்கும் உள்ள தொடர்புக்காக. இன்னொன்று, சென்னையில தான் அவங்க அமெரிக்காவோட பெரிய எம்பசி இருக்கு. உலகத்திலேயே நம்பர் 1 நம்ம ஆளுங்களை ஏற்றுமதி செய்கிற இடம். ஸோ அதுக்காக வந்திருக்கிறார் அவர். பட் இப்போ ஒரு 6-7 ஏரியாவில் நம்ம எல்லாம் சேர்ந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கேட்டு போயிருக்கார். யார் யார் வேலை செய்யணும்? அமெரிக்கா நாடும் தமிழகமும். இதை அப்படியே இந்தியாவை பைபாஸ் பண்ணி நேராக தமிழகத்துக்கு, அங்கே இருக்கிறத நான் மோடியை நான் சமாளிச்சுக்கிறேன், நேராக தமிழகத்துக்கு. எதெல்லாம் ட்ரேட்னா இங்கேருந்து அங்கே அனுப்பலாம், அங்கேருந்து இங்கே அனுப்பலாம். ஸோ லைக் உதாரணத்துக்கு இங்கேருந்து நம்ம ஊர்காவை அமெரிக்காவுக்கு அனுப்பலாம் தமிழ்நாட்டிலேருந்து. அதுக்கு பதிலாக அவங்க நம்ம உடம்புக்கு தேவையில்லாமல் இருக்கிற கோக்கு, இந்த கெலாக்ஸ், இந்த மாதிரி லொட்டு லொஸ்க்கு நம்ம உடம்புக்கு சேராதலாமல் வாங்கி அனுப்பிச்சி விட்ருவாங்க. பட் அதை தான் தமிழ்நாடு மக்கள் இப்போ கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ட்ரேடை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக அவர் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, இன்வெஸ்ட்மெண்ட். அங்கேருந்து பொருளாதாரம் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு அங்கே கார் நல்லா தயாரிக்கிறாங்க. நம்ம டெஸ்லா கார் நம்ம எலன் மஸ்க் தயாரிக்கிறாரு. அதுக்கு இங்கே வாங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. மூணாவது, டெக்னாலஜின்னா என்னது? இந்த கூகுள், ஃபேஸ்புக்கு, இதுங்க எல்லாமே டெக்னாலஜி. அது இப்போ லெவலில் வந்திருக்கனால அதுக்கும் நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சப்ளை செயின்னா ஒரு இடத்துல இருந்து ஒன்று கொள்முதல் பண்ணி வேற இடத்துக்கு அனுப்புறது. உதாரணத்துக்கு நம்மளோட ஸ்பீட் போஸ்ட் இப்போ ஒரு சப்ளை செயின் உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் இங்கே இருக்க எந்த பொருளை வேணாலும் இந்தியா ஃபுல்லாக எங்கேனாலும் அடுத்த ஒரே நாளில் நம்ம அனுப்பிச்சிடலாம். அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இது உலக அளவில் நம்ம சப்ளை செயினில் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. லைக் இங்கேருந்து கார் ஏற்றுமதி, காரோட பார்ட்ஸ் ஏற்றுமதி, அங்கே இருக்கிற கம்பெனிக்கு இந்த மாதிரி உள்ள இதுக்கு அது ஒரு சப்ளை செயின் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்களே ஒரு மாம்பழம் ஒரு 10 டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 டன்னை நீங்களே போய் ஹார்பர்லாம் போட வேண்டாம். ஒரு கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்களே இதுக்கு இவ்வளோ ஆகும்ட்டு கொட்டேஷன் கொடுப்பாங்க. நம்ம உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு குடோனோ இல்லாட்டி நேராகவே உங்கள் தோப்புலேருந்தே அந்த மாம்பழத்தை அதில் இது பண்ணி கரெக்டாக பக்குவமாக என்ன மாதிரி இது பண்ணி அதுவே அவங்க சென்னையில் சென்னையிலேருந்து ஃப்ளைட்லேயோ இல்லாட்டி கப்பல்லையோ அது நேராக அந்த அமெரிக்காவில் இருக்கிற அந்த நாட்டுக்குள்ளே இதை போய் கரெக்டாக கொடுத்துருவாங்க. இதான் சப்ளை செயின். இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. வேறு மேனுஃபேக்சரிங், உற்பத்தியில் தான் தமிழ்நாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா கார் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இப்போ துப்பாக்கிலாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க மகாபலிபுரம் சைடில். அது இல்லாமல் இந்த செமிகண்டக்டர்னு சொல்லுவோம், அதையும் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி உற்பத்தியிலையும் கவனம் செலுத்திட்டு இருக்கிறாங்க. கடைசியாக ஃபார்மசூட்டிக்கல், மருந்து மாத்திரை. இப்போ வெயிட் குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒசாம்பிக்குன்னு ஒரு ஊசி வந்திருக்கு. அந்த ஊசி போட்டால் வெயிட் குறையுமா. அது ஒரு 7 நாளைக்கு அந்த பசியெல்லாம் அடக்கி வச்சிருக்குமா. அந்த மாதிரி அப்பப்போ அதை போடணும். நல்ல பணக்காரங்களாம் அதை போட்டுட்ருக்காங்க. சினிமா நடிகைகள் போடுறாங்க, ஸ்போர்ட்ஸ் பீப்புள் போடுறாங்க. அது மாதிரி நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மருந்துகள் உற்பத்தி பண்ணுறதுக்கு தான் அதுக்கும் நம்ம ஒன்றா இது பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எனர்ஜினா என்னது? நம்ம சோலார்லேருந்து கரண்ட்டு தயாரிக்கிறது. எல்லா எனர்ஜியுமே கரண்ட் இருந்தால் நம்மளோட மின்சாரத்துறையை அப்படியே அவங்க கையில் ஒரு 3 வருஷம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பக்கவாக்கி நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். அதில் வருமானம் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம வெளியிலேருந்து கொள்முதல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 3 ரூபா உற்பத்தி காசு, ஆனால் 6 ரூபாய்க்கு விலைக்கு வாங்குகிறோம். அதில் இருந்தால் நமக்கு நிறைய நஷ்டம் இருக்குது. அதை நம்ம சீர் பண்ணாலே போதும். அதனால் எனர்ஜிலையும் அவங்க நம்ம ஒன்றா வேலை செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இது விஜயோட தலைமைக்காக கிடைச்ச வெற்றி, வேற மோடிக்காக கிடைச்ச வெற்றி கிடையாது. இது விஜய் இப்போ சிஎம் ஆயிருக்கிறார். அதனால ட்ரம்ப்பே நேரடியாக நம்ம இனிமேல் ட்ரேட் நம்ம எல்லாம் பண்ணுவோம், உற்பத்தி நம்ம எல்லாம் பண்ணுவோம், இது எல்லாமே சொல்லியிருக்க. இது சிஎம் விஜய்க்கு கிடைச்ச வெற்றி. அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருமா? அதே சமயத்தில் அவருக்கு ஒரு போடுவோம். ஓ அப்படின்னு கட்டாயம் போடணும். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளியெடு தமிழகம்.